எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கோவளம் தாண்டி இருக்க இந்த மகாபலிபுரம் அது பக்கத்தில் இருக்க ஒரு மாநாடு திடலில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாளில் நம்மளோட மாநாடு ஜோராக நடக்க போகுது. இந்த மாநாடுக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டில் ஒரு பெரிய சண்டை வரப்போகுது, சின்ன ஒரு பெரிய ஒரு சண்டை வரப்போகுது. அப்படி இல்லை, ஒரு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்ற போகிறோம். அந்த நாடகத்தை பாருங்க, சிரிங்க. அது ஒரு பெரிய கூத்தா இருக்கு போகுது, ஒரு நாள் கூத்தா இருக்கு போகுது. அன்னையோட எல்லாம் முடிய போகுது. சண்டையா இல்லைன்றலாம் நீங்கள் அன்னைக்கு முடிவு பண்ணிக்க. ஏன்னா நீங்கள் எதுவும் பாட்டுக்காம வந்துருங்க. மாநாடுக்கு வரக்கூடிய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து அமைதியாக வந்துட்டு அமைதியாக போங்க. தேவையில்லாமல் சேட்டெல்லாம் செய்யாதீங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அது தேவையில்லாமல் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடு. எனக்கு பிடிக்கல அது. அமைதியாக வாங்க. பஸ்ஸில் வந்து அமைதியாக வாங்க. ஜீப்பை போட்டு குளுக்காதீங்க, ட்ரிபிள்ஸ் வராதிங்க. அந்த மாதிரி ஹெல்மெட் போடாம பானை பத்திரம் அந்த மாதிரி அமைதியாக இருங்க. மாநாடுக்கு சைலண்ட்டாக வந்துட்டு சைலண்ட்டாக போங்க. ஏற்கனவே கொடி கட்டி நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நியூசன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. டிராஃபிக் ஏற்படுத்தாதீங்க. பொதுமக்கள் இந்த பக்கம் போயிட்டு வரதுக்கு இடையூறு பண்ணாதீங்க தயவுசெய்து. அப்படி தான் பண்ணுவீங்கன்னா பார்ப்போம் என்ன நடக்குன்னு. அடுத்த திங்கக்கிழமை சோளை காட்டுவோம், அது வேற, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் சொல்ல வேண்டியிருக்கு. தொண்டர்கள் தயவுசெய்து வரவங்க மாநாடுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போங்க, சரிங்களா? அதாவது பச்சை கலர் கவர்மெண்ட் போர்டு போட்டு கிடப்பாக்கும் வண்டி எங்கேயாவது பார்த்தோன்னா காலி பண்ணிடும், புரியுங்களா? நான் அம்மா உணவத்தை சொல்ல தம்பி, எந்த உணவுன்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும். அங்கே வண்டி போகக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன், மாநாட்டில் நான் ரொம்ப ஃபயராக பேசுவேன், அப்பாவும் பேசுவோம், உறுதிமொழி எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். முடிச்சுட்டு அதை அந்த ஃபயர் அப்படியே வீட்டுக்கூட கொண்டு போயிருங்க. பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருக்குது, குப்பை இருக்குன்னு போயிடாதீங்க. அங்கே போய் போகிலாம் கொளுத்தாதீங்க. போகிக்கு இன்னும் 4-5 மாதம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதுன்னா? அதனால் மாநாடுக்கு வந்தோமா, அமைதியாக இருந்தோமா, வெற்றியும் முடிச்சோமா அப்படின்னு அப்புறம் நம்ம மாநாடு பேசிக்கலாம். நான் டீலிங்கெல்லாம் அப்புறம் வரணும். நன்றி.